ஹலோ நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? பார்த்தீங்கன்னா, ஸ்கின் லைட் இது போடுறதுனால நம்மளுக்கு எவ்வளோ கெட்டது நடக்குது தெரியுமா? பாருங்க. இப்போ இங்கே கருப்பா இருக்கு, இங்கே கருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடுறோம். இது அழகுக்காக போடுறோம். அப்போ பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்கின் நல்லா கொஞ்சம் இதுவா இருக்கும். நம்மளுக்கு ஒயிட்டா இருக்கும். இந்த கரையெல்லாம் போயிடும். மார்க்கெல்லாம் இருக்காது அப்படின்னு நினச்சி நம்ம போடுறோம். இதுதான் நம்மளுக்கு நெறைய சைட் எஃபெக்ட் இதுதான் வருதே. இதுன்னு கிடையாது, நெறைய க்ரீமுங்கெல்லாம் வருது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ம் இது போட்டதுனால ஒருத்தவங்களுக்கு இது கூட வந்துருச்சு. கேன்சர் கூட வந்திருக்கு ஒருத்தவங்களுக்கு. லட்டு எடுத்துன்னு ஓடிட்டான். அதான் போய் வாங்கிட்டு வந்தேன். பார்த்தீங்கன்னா, இது போடுறதுனால கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது. ஒரு அம்மாவுக்கு அது மாதிரி தான் வந்திருக்கு, வடநாட்டுக்காரங்களுக்கு. இப்போ இது போட்டு தான் அவங்களுக்கு அந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்றாங்க. இதை காட்டினாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா, நான் தொடர்ந்து ஒரு 2 வருஷமாக போட்டுட்ருக்கேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தால் எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இப்போ நம்ம இது யூஸ் பண்ணாமல் நம்ம ஒரு 2 நாள் 3 நாள் நம்ம இதை தொடர்ந்து யூஸ் பண்ணாமல் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்மளுக்கு அப்படியே இந்த தோலெல்லாம் உறிஞ்சி பவுடர் போடவே முடியாது நம்ம. க்ரீம் மட்டும் நம்ம வேஸ்லின் அந்த மாதிரி தான் போடுறதா இருக்குது. இது யூஸ் பண்ணிவிட்டு 3 நாள் நம்ம விட்டுட்டோம்னா, அப்படியே ஒரு மாதிரி தோல் உறிஞ்சி பாம்பு தோல் உறிஞ்சி போகிற மாதிரி உறிஞ்சி உறிஞ்சி போகுது. அப்போ நம்ம பவுடர் போடும்போது என்ன ஆகுது, இன்னும் அசிங்கமாக இருக்குது ஃபேஸ் எல்லாம். ஸோ அப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. சரி, நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் இதை. இது பார்த்தீங்கன்னா, இதை இருந்திருக்கு. அது எனக்கு தெரியல. இது எப்படியோ நான் குப்பையில் தான் போட போகிறேன். இது ரொம்ப நாளாக இருந்திருக்கு என்கிட்ட. ரொம்ப நாளாக இருக்குது இது என்கிட்ட. யூஸ் பண்ணாமலே வச்சுட்டுருக்கேன் நான். ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. யூஸ் பண்ண போகிறது கிடையாது. பார்த்திங்கன்னா, இது நீங்கள் தயவுசெய்து போடாதீங்க. வேறு எதுனா ஹோம்மேடில் நம்ம வீட்டில் ஏதாவது மஞ்சள், வேப்பிலை அந்த மாதிரி எதனா போடுங்க. இந்த இடிக்கல்லில் நல்லா இடித்து அந்த மாதிரி எதாவது நல்லா போடுங்க. நான் என்ன போடுவேன், என் பொண்ணுக்கு என்ன போடுவேன்னா, ஒரு பாதாம் வாங்கினேன். 10 ரூபா பாதாம் வாங்கிட்டு வந்தேன்னா, அது ஒரு 10 நாளைக்கு எனக்கு வந்துடும். அது ஒரு பாதாம் எடுத்துக்குவேன். இத்துணூண்டு மஞ்சள் எடுத்துக்குவேன். 2 இந்த இலை எதுனா வேப்பிலை இதெல்லாம் எடுத்து என்ன பண்ணிடுவேன்னா, அந்த இடிக்கல்லில் போட்டு பன்னீர் விட்டு நல்லா நசுக்கிட்டு நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறமா மூஞ்சில் தேய்ப்பேன் நான். ஆனால் அது போட்டுட்டு நம்ம எடுத்துட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்குது ஃபேஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கூலிங்காக இருக்கும். நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக போட்டோம்னா நல்லா கூலிங்காக இருக்கும். நம்ம முகம் அலம்பிட்டு வரும்போதும் பார்த்திங்கன்னா அப்படி கூலிங்காக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இது தயவுசெய்து கொஞ்சம் பேர் இது யூஸ் பண்ணுறாங்க. ஒரு சிலவங்க யூஸ் பண்ணுறாங்க. தயவுசெய்து விட்டுருங்க. நீங்கள் எதனா க்ரீம் போடணுன்னா டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் போடுங்க. அப்படி இல்லை, டாக்டர் கேட்டு கன்சல்ட் பண்ணி போடுங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்லேயே ஏதாவது ஒன்று நாட்டு மருந்து மாதிரி ஏதாவது ஒன்று நீங்களே ரெடி பண்ணி நீங்கள் போல இந்த ரோஸு, பன்னீர் ரோஸு, இந்த ரோஸு இதெல்லாம் போட்டு நல்லா அந்த சின்ன கல் மாதிரி அந்த கல் நல்லா குளவிக்கல்ல இடித்து போட்டுக்கலாம். மஞ்சள் இருக்குது, வேப்பிலை இருக்குது, இது மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. அதெல்லாம் போட்டுக்கோங்க. ஆனால் தயவுசெய்து இது மட்டும் வேண்டாம். சரியா? ஓகே நண்பர்களே, பாய்.